இந்த மாதிரி டெம்ப்ளேட் எடுத்து ஒன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்ன்னு இருக்கா? அந்த இடத்துல நான் வந்து இப்போ எஸ்ன்னு குடுக்கணும். இப்போ எஸ்ன்னு குடுக்கும்போது என்னோட என்னோட சிம்பிள் வந்துருச்சு. லைக் இங்க வந்து இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்கு? எனக்கு இந்த கலர்ஸ் பிடிக்கல. சோ நான் வேற கலர் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப சேஞ்சஸ் தெரியுதா? லைக் இங்க எனக்கு இந்த கலர் பிடிக்கல. இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? இருக்கிறத நம்ம எப்படி மாடிஃபை பண்றோம்ன்றது தான். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எனக்கு இந்த பேக்கிரவுண்ட் வேண்டாம். நான் வேற பேக்கிரவுண்ட் குடுக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி குடுக்கணும். புரியுதுங்களா? இருக்கிறத நம்ம இப்போ ஒன்ஸ் வந்து இனிஷியல் வச்சு சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். அடுத்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது? அதே மாதிரி நெறைய இப்போ நேம்ல வச்சு பார்த்தோம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்னோட ஃபேஸ் வைக்கணும். சோ நான் என்ன பண்ணணும்னா, ஆ இப்போ லைக் அப்லோட்ஸ் இருக்கு. அப்லோட்ஸ்ல போகும்போது தான் நான் என்னோட கம்ப்யூட்டர்லயோ இல்ல பிசிலயோ என்னோட ஃபேஸ் வச்சிருப்பேன். அப்படி இல்லையா, நான் எலமென்ட்க்குள்ள போறேன். எலமென்ட்க்குள்ள போயிட்டு ஒரு கேர்ள் இமேஜ் வேணும். இல்ல அப்படின்னா ஒரு லேப்டாப் இமேஜ் நான் அங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் லேப்டாப் ஓகேங்களா? இத நான் இப்ப எடுக்கிறேன். ஒன்ஸ் இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஷோ ஆகிடும். அங்க வந்துரும். இப்போ இப்போ நமக்கு சைஸ் பெருசா இருக்கு. கரெக்ட்டா? இத நம்ம எப்படி கிராப் பண்றதுன்னா, ஒன்ஸ் நம்ம பார்த்த மாரி ஒரு 2 தடவ கிளிக் அடிச்சோம். ஒன்ஸ் உங்களுக்கு தேவையில்ல, இல்ல ஏதாச்சும் நாங்க பண்ணது வேணாம் அப்படின்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆயிடும். இப்போ இந்த லேப்டாப் இருக்கு. பட் எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து லேப்டாப் மட்டும் தான் வேணும். பட் பேக்கிரவுண்ட்ல இருக்கு. அத எப்படி ரிமூவ் பண்ணலாம்? இங்க பிஜி ரிமூவர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தெரியுதா? அத குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக்கிரவுண்ட் வந்து நம்மளுக்கு இல்லாம போயிடும். ஒன்ஸ் நம்ம அத ரீசைஸ் பண்ணிட்டு, தென் நம்ம எந்த இதுல வேணுமோ கிளிக் பண்ணிட்டு, இப்போ நான் இனிஷியல்க்கு நான் எடுத்துட்டு நான் லேப்டாப் வைக்க போறேன். அதுக்கு தகுந்த மாரி நான் பண்ணிப்பேன். நீங்க லேப்டாப் வைக்கலாம், உங்களோட ஃபேஸ் வைக்கலாம், இல்ல உங்களோட ப்ராடக்ட் வைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பர்ப்பஸோ அத நீங்க வச்சுக்கலாம். லைக் இனிஷியல் இருந்துச்சு. இப்ப நான் வேற ஒண்ணு மாத்திட்டேன். இப்போ வேற ஏதாச்சு இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்வீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸ்வீட் இமேஜ். நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அது வந்துரும். லைக் உங்களுக்கு கிராபிக்ஸா வேணுமா? கிராபிக்ஸ்ன்ற மாரி இந்த மாதிரி வரும். லைக் இந்த மாரி சிம்பிள் ஆட் பண்றீங்க. என்னென்ன சிம்பிள் நீங்க என்னென்ன வைக்கணும் உங்க லோகோ. பட் இவ்ளோ எலிமெண்ட்லாம் வைக்கக்கூடாது என்ன கேட்டீங்க அப்படின்னா, பட் உங்களுக்கு வந்து சாம்பிள் சொல்லி காமிக்கிறேன். என்னென்ன பண்ணலாம்? என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன லோகோ டிசைன்ஸ் இருக்கு? இப்போ இதெல்லாம் பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு. மோஸ்ட்லி யூஸ் பண்ணிருக்க கலர்ஸ் எல்லாமே பிளாக்ல தான் இருக்கும். நெறைய பெரிய பெரிய பிராண்டும் சரி, நெறையலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து இது எப்படி குடுத்துருக்காங்க? காஃபி ஷாப். இது நமக்கு புடிச்ச மாரி நமக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாரி இந்த மாரி இவங்க நேம் இருக்கா? உங்க நேம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது. இது எல்லாமே ஒரு டிசைன் தான். ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி இப்படி வந்தாலே